வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். ஈரானை தாக்க அனுமதிக்க மாட்டோம், சவுதியின் அதிரடி அறிவிப்பால் கதிகலங்கும் இஸ்ரேல், அமெரிக்கா. ஈரான் பேச்சுவார்த்தை குழுவினரை கொள்ள சதிய சர்ச்சையை கிளப்பிய தகவல். சவுதி அரேபியாவுக்கு கவுதிகள் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. சட்டவிரோத அகதிகளை வெளியேற்ற கோரி போராட்டம், 1000 பேர் கைது. ஹார்முஸ் நீரிணையில் பிரான்சில் கன்னிவடி வேட்டை கப்பல்கள். சொகுசு கப்பலில் பரவிய நோரோ வைரஸ், 125 பேர் பாதிப்பு. கனடா பிலிப்பைன்ஸ் இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பிரான்சில் கடும் வெப்ப அலையினால் 2025 பேர் உயிரிழப்பு. உலகின் மிக அழகான தீவாக இலங்கை முதலிடம். தொடர்பான விரிவான செய்திகள். ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டமைப்பின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு தங்களின் வான்பரப்பியோ அல்லது ராணுவ தளங்களையோ பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என்று சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அதிரடியாக பிரகடனம் செய்துள்ளார். சவுதியின் இந்த திடீர் ஆக்ரோஷ நிலைப்பாடானது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்துக்கும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கும் பலத்த பின்னடைவையும் பேரதிர்ச்சியையும் கொடுத்துள்ளது. அமெரிக்க போர் விமானங்கள் சவுதி மண்ணிலிருந்து ஏவப்படுவதற்கோ சவுதி வான்பரப்பை பயன்படுத்தி ஈரான் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்துவதற்கோ ரியாத் நிர்வாகம் முற்றிலுமாக தடை விதித்துள்ளது. எனவே ஹார்முஸ் நீரிணையில் ஈரானின் ஆதிக்கத்தை உடைக்க அமெரிக்கா திட்டமிட்டிருந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற பிரமாண்ட கூட்டு இராணுவ நடவடிக்கைக்கு சவுதி அரேபியா அடியோடு ஒத்துழைக்க மறுத்துவிட்டது. இந்நிலையில் சவுதியின் இந்த தீர்க்கமான மறுப்பு காரணமாக அமெரிக்கா தனது திட்டவட்டமான பல இராணுவ நடவடிக்கைகளை தற்காலிகமாக கைவிட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் இந்த அதிரடி முடிவால் கடும் கோபமடைந்த வாஷிங்டன் சவுதிக்கு வழங்கி வந்த அதிநவீன ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை நிறுத்தி வைப்பதாக மிரட்டியுள்ளது. இருப்பினும் சவுதி தனது முடிவில் உறுதியாக இருப்பதனால் சவுதி அரேபியா, பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் ஷென்டெம் இராணுவ தளங்களை ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலுக்குள் மாற்றியமைக்க அமெரிக்க இராணுவம் தற்போது அவசரமாக திட்டமிட்டு வருகிறது. அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தி வரும் ஈரான் குழுவில் இடம்பெற்றுள்ள அந்நாட்டு பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹாலிபார், வெளியுறவுத்துறை மந்திரி அப்பாஸ் அராக்சி ஆகியோரை கொள்ள இஸ்ரேல் திட்டமிட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளதாகவும் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் தொடக்கத்தில் தொடங்கிய முக்கியமான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் போது முகமது பாகர் ஹாலிபாப் மற்றும் அப்பாஸ் அராக்சி ஆகியோரை கொலை செய்ய இஸ்ரேல் திட்டமிட்டிருந்ததாக அமெரிக்க அதிகாரிகள் அஞ்சியுள்ளனர். இதுகுறித்து ஈரானை எச்சரிக்குமாறு மத்திய கிழக்கில் உள்ள தனது நட்பு நாடுகளை அமெரிக்கா கேட்டுக்கொண்டதாகவும் நியூயார்க் டைம் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. பேச்சுவார்த்தைகளின் போது இரண்டு தலைவர்களும் மீதும் மேற்கொள்ளப்படும் எந்தவொரு கொலை முயற்சியும் பேச்சுவார்த்தைகளை தடம்புரள செய்து மீண்டும் சண்டையை தூண்டிவிடும் என்று அமெரிக்க அதிகாரிகள் கவலையடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கள் நாட்டின் வான்வெளியை மீறினாலோ அல்லது தாக்குதல் நடத்த முயன்றாலோ சவுதி அரேபியாவின் விமான நிலையங்கள் மற்றும் முக்கிய சொத்துக்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என ஏமனின் கவுதி அமைப்பினர்கள் எச்சரித்துள்ளனர். சவுதி அரேபியா தங்கள் வான்வெளியில் அத்துமீறி நுழைந்ததாக ஈரான் ஆதரவு பெற்ற கவுதி அமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏமன் ஆயுதப்படை வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஷனா சர்வதேச விமான நிலையத்தில் ஈரான் நாட்டு சிவிலியன் விமானம் ஒன்று தரையிறங்குவதை தடுக்க முயன்ற சவுதி அரேபியாவின் போர் விமானங்களை தங்களது படைகள் எதிர்கொண்டதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வீடியோ அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ள கவுதி அமைப்பினர் செய்தி தொடர்பாளர் யாக்யா சார் இந்த விடயம் தொடர்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எங்கள் வான்வெளியை மீறும் முயற்சியையோ அல்லது எங்கள் நாட்டின் மீதான எந்தவொரு ஆக்கிரமிப்பையோ மீண்டும் செய்ய வேண்டாம் என குற்றவாளியான சவுதி எதிரிக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம் என்று அவர் எச்சரித்துள்ளார். இதற்கு அமைய நடவடிக்கைகள் சவுதியின் விமான நிலையங்கள், நிலம் மற்றும் கடலில் உள்ள அதன் முக்கிய தேவைகளை இலக்காக கொண்ட ஒரு விரிவான பதிலடியை சந்திக்கும் என அவர் கூறியுள்ளார். மேலும் வெள்ளிக்கிழமை அதிகாலை 5:20 மணியளவில் காயமடைந்த மற்றும் நோய்வாய்ப்பட்ட 200க்கும் மேற்பட்ட குடிமக்களை ஏற்றி வந்த ஈரானிய சிவிலியன் விமானம் சனாவில் தரையிறங்குவதை தடுக்க சவுதி போர் விமானங்கள் கவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள வான்வெளிக்குள் ஊடுருவ முயன்றதாகவும் அந்த முயற்சியை தங்களது படைகள் முறியடித்ததாகவும் ஷாரி தெரிவித்தார். ஏற்படக்கூடிய விளைவுகள் இதையும் பொருட்படுத்தாமல் சனா மற்றும் தெஹ்ரானுடையான விமான சேவைகள் தொடர்ந்தும் நடைபெறும் என கவுதி தரப்பு கூறியுள்ளது.
இந்நிலையில் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் முன்னாள் உச்சத்தலைவர் அலி ஹமேனியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க சென்ற கவுதி தூதுக்குழுவை ஏற்றிக்கொண்டு அந்த ஈரான் விமானம் வெற்றிகரமாக மீண்டும் தெஹ்ரானுக்கு புறப்பட்டு சென்றதாக கவுதியின் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சவுதி அமெரிக்கா முற்றுகையை உடைப்பதற்கான எந்தவொரு உத்தரவையும் செயல்படுத்த தங்களது படைகள் தயாராக இருப்பதாகவும் அவர்களின் வீரர்கள் துப்பாக்கியின் விசையில் இருப்பதாகவும் கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் 30 லட்சத்துக்கு மேற்பட்ட வெளிநாட்டினர் எந்தவித ஆவணமும் இன்றி சட்டவிரோதமாக வாழ்ந்து வருகின்றனர். ஆப்பிரிக்காவின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அகதிகள் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்து வருகின்றனர். இதேவேளை தென்னாப்பிரிக்காவில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பின்மை சூழ்நிலை சட்டவிரோத அகதிகளால் அதிகரித்து வருவதாக உள்ளூர் மக்கள் கருதுகின்றனர். இதனால் தென்னாப்பிரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள அகதிகளை கண்டறிந்து அவர்களின் சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. எனினும் இது தொடர்பாக பல்வேறு அமைப்புகள் போராட்டத்தை கையில் எடுத்துள்ளதாகவும் கடந்த சில நாட்களாக நாடு முழுவதும் இப்போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. போராட்டத்தின் முடிவில் வன்முறை சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. இந்நிலையில் சட்டவிரோத அகதிகளை நாட்டை விட்டு வெளியேற்ற கோரி நேற்று நடந்த போராட்டத்தில் நாடு முழுவதும் 1000 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். போராட்டத்தின் போது கடைகள் சூறையாடப்பட்டு அங்குள்ள பொருட்களும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. போராட்டத்தின் போது நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்துவோம் என்று போராட்டக் குழுவினர் அறிவித்துள்ளதனால் தென்னாப்பிரிக்காவில் கடும் பரபரப்பான சூழ்நிலை உருவாக்கியுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் உள்ள கடல்சார் கன்னிவெடிகளை அகற்றும் பணிகளை தொடங்குவதற்காக பிரான்ஸ் நாடு தனது பிரத்யேக கன்னிவெடி வேட்டை கப்பல்களை அங்கு அனுப்பியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் ஹார்முஸ் நீரிணையில் முழுமையான கப்பல் போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவதற்கும் கடல்வழி போக்குவரத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் தங்களது சர்வதேச கூட்டாளிகளுடன் இணைந்து பங்களிக்க பிரான்சின் கன்னிவெடி தடுப்பு படைகள் தயாராக உள்ளதாக அறிவித்துள்ளார். மேலும் ஓமான் அதிகாரிகளுடன் நடத்திய ஆலோசனைகளுக்கு பிறகு பிரான்சின் சார்லஸ் டேகோல் என்ற புகழ்பெற்ற விமான தாங்கி போர்க்கப்பலை மீண்டும் துறைமுகத்துக்கு திருப்பி அனுப்ப முடிவு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் தங்களின் கன்னிவெடி தடுப்பு படைகளும் அவற்றுக்கான பாதுகாப்பு படைகளும் தொடர்ந்தும் அங்கேயே நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் என்றும் கூட்டாளி நாடுகளுடன் இணைந்து எந்தவொரு சூழலிலும் உடனடியாக செயற்பட அவை தயாராக இருக்கும் என்றும் மேக்ரோன் வெளிப்படுத்தியுள்ளார். முன்னதாக கடந்த மாத இறுதியில் பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன் இந்த திட்டத்தை முதலில் அறிவித்தபோது ஹார்முஸ் நீரிணை விவகாரத்தில் பிரான்ஸ் தலையிடுவதை ஈரான் திட்டவட்டமாக நிராகரித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. புளோரிடா மாகாணத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பயணிகளுடன் கரிபியன் தீவுகளை நோக்கி புறப்பட்ட ரூபி பிரின்சென்ஸ் என்ற சொகுசு கப்பலில் திடீரென நோரோ வைரஸ் தொற்று பரவியுள்ள நிலையில் கப்பலில் இருந்த 125 பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் 20 நாட்கள் பயணத்தின் போது 102 பயணிகள் மற்றும் 23 ஊழியர்கள் என மொத்தமாக 125 பேருக்கு கடுமையான வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் இது உணவு நச்சுத்தன்மை என கருதப்பட்டது. ஆனால் அடுத்த சில மணி நேரங்களிலேயே பாதிப்பு மின்னல் வேகத்தில் உயர்ந்ததை அடுத்து கப்பல் மருத்துவ குழுவினர் மற்றும் நடத்திய பரிசோதனையின் போது இது மிக மோசமான பரவக்கூடிய நோரோ வைரஸ் தொற்று என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட அனைவரும் கப்பலில் உள்ள தனி அறைகளில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த சொகுசு கப்பல் சான் பிரான்சிஸ்கோவில் தனிமைப்படுத்தப்பட்டு ஊழியர்கள் மூலம் முழுமையாக கிருமி நீக்கம் செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பீன்ஸ் அதிபர் பெர்டினாண்ட் மார்கோஸ் ஜூனியர் கனடாவுக்கான உத்தியோகபூர்வ பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே எரிசக்தி, இயற்கை வளங்கள், தொழிலாளர் நலன் மற்றும் சுற்றுலாத்துறை சார்ந்த முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. வான்கூவர் நகரில் நடைபெற்ற இந்த உயர்மட்ட சந்திப்பில் பிலிப்பீன்ஸ் அதிபரை கனடா பிரதமர் மார்க் கார்னி வரவேற்றார். கடந்த ஒரு தசாப்தத்துக்கு மேலான காலத்தில் பிலிப்பீன்ஸ் நாட்டுத் தலைவர் ஒருவர் கனடாவுக்கு பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறையாகும். இந்த சந்திப்பில் பேசிய பிரதமர் மார்க் கார்னி, கனடாவின் பிலிப்பீன்ஸ் வம்சாவளி மக்கள் நாட்டின் இதய பகுதியாக விளங்குகிறார்கள். இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த மூலோபாய கூட்டாண்மை மூலம் எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் அத்தியாவசிய கனிம வளங்கள் ஆகிய துறைகளில் இரு நாடுகளும் பெரும் பயனடைய முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். எதிர்வரும் நவம்பர் மாதம் மணிலா நகருக்கு மேற்கொள்ளவிருக்கும் தனது உத்தியோகபூர்வ பயணத்துக்கு முன்னதாக இந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ய விரும்புவதாக பிரதமர் மார்க் கார்னி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.
ஐரோப்பிய நாடுகளில் கடும் வெப்ப அலை நிலைவரும் நிலையில் பிரான்சில் வெப்ப அலையினால் 2025 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி முதல் நிலைவரும் கடுமையான வெப்ப அலை காரணமாக 2025 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தற்போதைய சூழ்நிலையில் இந்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. அதேவேளை ஐரோப்பா முழுவதும் உக்கிரமடைந்துள்ள கடுமையான வெப்ப அலை காரணமாக பிரான்ஸ், பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் ஒரே மாதத்தில் சுமார் 3700 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை தற்காலிகமானது என்றும் வரும் நாட்களில் இது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த நாட்டு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இலங்கையின் உலகின் மிக அழகான தீவாக அதிகாரபூர்வமாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் புகழ்பெற்ற முன்னணி சுற்றுலா இணையதளமான PEG7 டிராவல் வெளியிட்டுள்ள உலகின் 50 சிறந்த தீவுகள் வருடாந்த பட்டியலில் உலகின் மிகவும் பிரபலமான பிரான்சின் பொலின்சியாவில் உள்ள மோரியா மற்றும் எக்வாடாரின் லாபாகோஸ் போன்ற தீவுகளை பின்தள்ளி இலங்கை முதலிடம் தன்வசப்படுத்தியுள்ளது. எனினும் இலங்கையின் 1300 கிலோமீட்டருக்கும் அதிக நீளமுள்ள அழகிய கடற்கரைகள் மிருச, உணவெடுவன, பெந்தோட்டை, அருகம்பே, பாசிக்குடா ஆகிய சிகிரியா, தம்பிள்ளை, கோயில், வரலாற்று சிறப்புமிக்க கண்டி, அனுராபுரம், புலனருவி ஆகிய ஆன்மீக மற்றும் பிரதான நகரங்கள் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்திருக்கின்றது. யானைகள் மற்றும் சிறுத்தைகள் வாழும் பல ஜால தேசிய பூங்கா, மெரிசஸில் திமிங்கலம் பார்த்தல் மற்றும் கல்பிட்டியாவில் திமிங்கலம் பார்த்தல் போன்ற பல்லுயிர் பெருக்க அம்சங்கள் இலங்கைக்கு கூடுதல் பலமாக அமைந்துள்ளது. மத்திய மலைநாட்டின் தேயிலை தோட்டங்கள் மற்றும் கண்டி எல்லை இடையிலான தொடர்ந்து பயண மூடுபனி சூழ்ந்த மலைப்பிரதேசங்கள் இலங்கையின் அழகை பறைசாற்றுகின்றது. இந்த முந்தைய ஊடகங்களின் மதிப்பீடுகள் சமூக வலைதளங்களில் இலங்கையின் பிரபலம் மற்றும் பயணிகளின் தற்போதைய ஆர்வம் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த தரவரிசை கணிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இந்த கௌரவமானதும் உலகளாவிய சுற்றுலா வரைபடத்தில் இலங்கையின் மதிப்பை மேலும் உயர்த்துவதுடன் நாட்டின் பொருளாதார மற்றும் சுற்றுலாத்துறையின் மேல் எழுச்சிக்கு ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.